வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, தலைவலி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு சைடு தலைவலி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிச்சனில் உள்ள திங்ஸை வச்சு எப்படி ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை சூடு பண்ணிடுங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறமா தனியா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரகம் கொஞ்சம், அடுத்து ஓமம், அடுத்து ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்க்குறேன். உங்ககிட்ட இஞ்சி தான் இருக்குன்னா கொஞ்சம் தட்டி போட்டு சேர்த்துருங்க. அடுத்து புதினா இலை கொஞ்சம், ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்து துளசி கொஞ்சம். ஸோ இலை எதுவும் கிடைக்கல அப்படின்னா கூட மற்ற எல்லாம் போட்டு கூட ஆவி பிடிக்கலாம். அடுத்து ஓமவல்லி 2 சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனை கட் பண்ணி சேர்க்குறேன். இதில் இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போடுறேன். நீங்கள் ஜூஸோடு போடனாலும் ஓகே தான். அடுத்து 4 கிராம்பு. ஸோ அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. இனிமேல் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் தான் நம்ம உப்பு மஞ்சள் தூளும் சேர்க்கணும். கடைசி தான் மஞ்சள் தூள் சேருங்க, அப்போ தான் நல்லது. முதலே போடாதீங்க. ஸோ இப்போ உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த பிடிக்கிறப்போ அந்த ரா மஞ்சள் ஸ்மெல்லு உள்ளே போச்சு அப்படின்னாலே ரொம்ப நல்லது. மஞ்சள் ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ சளிக்கு இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கூட சளியெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். ஸோ இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சூடாக இருக்கிறப்பவே அப்படியே ஆவி பிடிச்சிருங்க. ஸோ தலைவலி இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் பிடிச்சிங்க அப்படின்னாலே சீக்கிரமாகவே சரியாயிடும். உங்களுக்கு சளி இருந்தாலுமே சளியை நல்லா கரைச்சிரும். அதே மாதிரி ஆவி பிடிக்கிறப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பிடிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னர் வேர் மட்டும் போட்டு உடம்புல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா சளி தொந்தரவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.